பொருளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கிற 50% வரி என்பது அமெரிக்க அரசினுடைய அராஜக போக்கை வெளிப்படுத்துகிறது. வன்மையான கண்டனத்திற்குரியது. இதற்கு முன்பு வரையிலையும் 25% வரிதான் இருந்தது. தற்போது இந்திய அரசாங்கம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து எல்லா நாடுகளினுடைய உள் விவகாரங்களிலும் தலையிட்டு நாட்டாமை செய்வதை போல ஒரு வல்லாதிக்க மனப்பான்மையை நமது இந்திய நாட்டின் மீதும் திணிக்க முற்படுகிறார்கள். நாம் எங்கே எண்ணெய் வாங்க வேண்டும் அல்லது எந்த நாட்டில் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்க கூடாது. அப்படி வாங்குவீர்களேயானால் நாங்க உங்க பொருளுக்கு ஏற்றுமதி வரியை அதிகப்படுத்துவோம்னு சொல்றாங்க. இப்ப 50% வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. இதனால தூத்துக்குடியில் உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட இறால்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர்ல உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியான பாதிப்புகள் ஏற்படும் பொழுது தமிழ்நாட்டில் ஏராளமான வேலை செய்யக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. பல வேலை இழப்பு ஏற்படும். இதனை இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு நம்ம நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இப்படித்தான் பெஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் அங்கிருந்து கொண்டு தொடர்ச்சியாக 20 முறைக்கு மேலாக பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம், நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் என்று அப்போதே தட்டிருக்க வேண்டும். அப்போதே அமெரிக்க அரசினுடைய ஏகாதிபத்திய பேச்சுக்கு, நாட்டாமைத்தனமான பேச்சிற்கு முடிவு கட்டியிருக்க வேண்டும். அதை மென்மையாக வருடி கொடுப்பதை போல நடந்ததின் வெளிப்பாடாகவும் இந்த விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல இந்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை முடிவை எடுத்து தமிழ்நாட்டு வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இந்தியர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்மையில் பீகாரில் முன்னெடுக்கப்பட்ட SIR என்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம், அதுல தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை நாங்க ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சுமார் 60 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்தே நீக்கம் செய்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இறுதியில கடைசியாக நடைபெற்ற அந்த ஹியரிங்ல தேர்தல் ஆணையத்திற்கு குட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் தருகிற ஆதார் அடையாள சான்றை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதை வரவேற்புக்குரிய ஒரு முன்னகர்வா நம்ம பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமான முகமாக உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கள் அமைந்திருப்பதை உளமாற மனமாற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் பார்வையை கருத்தை வரவேற்கிறது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் முஸ்லிம்கள் இந்து மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்பவர்கள். முஸ்லிம்கள் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடுறாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள், அதுலேயும் பிரச்சனை இல்லை. இந்து மக்கள் ஏராளமான கோவில் திருவிழாக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலான பண்டிகைகளை தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பும் எங்கும் எழுவதில்லை. தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பூமி. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த ஒன்றின் மூலம், அதிலும் குறிப்பாக எல்லா இந்து மக்களையும் சொல்லிவிட முடியாது, விநாயகரை வழிபடக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லிவிட முடியாது, குறிப்பிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த வழிபாட்டு முறையை வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனையை கிளப்பக்கூடிய விதமான செயல்பாடுகள் அவ்வப்போது ஈடுபடுவார்கள். இப்ப அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டாலும் சென்னையில பட்டாபிராம் என்கிற பகுதியில் விநாயகர் ஊர்வலம் செல்கிறது என்பதை காரணம் காட்டி ஒரு வழிபாட்டு தலத்தை பட்டாபிராம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலை திரைச்சீலை வைத்து மூடி இருக்கிறது காவல்துறை. காவல்துறையினுடைய இந்த போக்கு கடுமையான கண்டனத்திற்குரியது. எப்போது தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் திமுக அரசுக்கு அவப்பேர் ஏற்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்களோ இல்லையோ, கண்டிப்பா காவல்துறை ஒரு காரணமா இருக்கு. காவல்துறையினுடைய பல முன்னெடுப்புகள் திமுக அரசுக்கு அவப்பேரை ஏற்படுத்துகிறது. விநாயகர் ஊர்வலம் செல்வதற்கும் மசூதிய வழிபாட்டு தலத்தை திரைச்சீலை வைத்து மூடுவதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அதனை இழுத்து மூட வேண்டும்? அவர்கள் கண் பார்வைக்கே படாத வகையில் மூட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வழிபாடு அவங்க செய்ய போகிறார்கள். முஸ்லிம்கள் அவங்க நம்பிக்கையின்படி பள்ளிவாசல தொழுகையில் ஈடுபட போகிறார்கள். அப்ப அவங்க செல்லும் போது பள்ளிவாசல சேதப்படுத்துவாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும்? அப்படிப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதல்லவா காவல்துறையினுடைய செயல்பாடு. ஆனா பள்ளிவாசல திரைச்சீலை வைத்து மூடுகிறார்கள். இது எப்ப திராவிட மாடல்ல சேர்ந்துச்சுன்னு தெரியல. வழிபாட்டு தலங்களை திரைச்சீலை வைத்து மூடுவதெல்லாம் வட மாநிலங்களில் நடைபெறும். அது போன்ற ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் நடைபெறுவது மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கும் இந்து மக்கள் மத்தியிலையும் வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். இந்த விவகாரத்தில் காவல்துறை எப்படி பிழை செய்ததோ அது போலத்தான் மதுரையில சிக்கந்தர் மலை விவகாரத்திலையும் காவல்துறை செய்த பிழைதான் அது. ஆண்டாண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்த ஒரு நடைமுறை. இங்கிருந்து ஆடுகளை மேலே எடுத்து செல்வாங்க, அறுப்பாங்க.
சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அங்க மேல சமையலறையே இருக்கிறது. அப்ப இப்படியான ஒன்று ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காவல்துறை தான் நீங்க மேல ஆடை கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள். அப்ப காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யார்? முஸ்லிம்களினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாகவும், முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்கள் போலவும், முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கு மத்தியிலையும் ஒற்றுமை உணர்வை கெடுக்கிற விதமாகவும் காவல்துறையின் போக்கு சமீப காலமாக இருக்கிறது. இது தமிழக அரசுக்கு நல்லதல்ல. முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இத்தகைய தவறான எண்ணத்தில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும். இந்த செயல் கண்டனத்திற்குரிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய நீண்டகால கோரிக்கை. பல இளைஞர்கள் சீர்கெட்டு போவதற்கும், பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதற்கும், ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது போதைப் பொருள் தான், மதுதான். மது என்பதும் போதைப் பொருளின் ஒரு அங்கம் தான். அப்ப போதை கஞ்சா கூடாது, அபீன் கூடாது, கள்ளச்சாராயம் கூடாது என்றால் மதுபானங்களை அரசு எடுத்து நடத்துவது என்பது வெட்கக்கேடு, கேவலமானது. பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று எல்லா ஆட்சியாளர்களும் சொல்கிறார்கள். கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சொல்றாங்க. அதை நடைமுறைப்படுத்துதல் என்று வரும்பொழுது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள். இந்த செயலினால ஏராளமான உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இளைய சமூகமே தங்களுடைய இலக்கை விட்டும் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வளமான எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இனியும் அரசு தாமதிக்காம பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழக அரசு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் முக்கிய வேண்டுகோளாக, கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தின் நீண்டகால கோரிக்கை, முஸ்லிம்களுக்கு தமிழ்நாட்டில் 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. இது 5% அதிகரிக்க வேண்டும் என்பது முஸ்லிம்களின் நீண்டகால கோரிக்கை. தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார். அதற்கான காணொலிகள்லாம் இருக்கு. ஆட்சிக்கு வந்து வருஷங்கள் ஆகிவிட்டது, அடுத்த தேர்தலை சந்திக்க போறாங்க. ஆனா இன்றளவும் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டு கோரிக்கை என்பது காணல் நீராகவே இருக்கிறது. எதிர் வருகிற தேர்தல்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிற 3.5% இடஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் 5% அதிகப்படுத்தி தர வேண்டும். இல்லையே தேர்தலுக்கு முன்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முஸ்லிம்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்களோ, நாங்கள் 2% தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா 2% தாங்க, 8% நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் 8% எங்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும். இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கையாக, நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அதனை இந்த நேரத்தில் இந்த மாநாட்டின் மூலமாக முக்கிய தீர்மானமாக ஏற்றிருக்கிறோம். இந்த அளவில் எங்களுடைய செய்தியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். காவல்துறை தன்வசம் வச்சிருக்கும் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கையாளணும்னு சொல்றீங்க. கவனக்குறைவா இருக்கிறாங்கன்னு தான் சொல்றோம். தொடர்ச்சியா காவல்துறையின் தரப்பிலிருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது அது தமிழக அரசுக்கு தான் அவப்பேர் ஏற்படுத்தும். இதுல தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் வேண்டும் என்பதுதான் எங்கள் பார்வை. தொடர்ச்சியா நாங்க பல முறை சந்திச்சிருக்கிறோம், மனுவாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா மாவட்ட மாநாடுகளையும், இது போன்ற மாநாடுகள் பல ஊர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை மாநாட்டிலையும் எங்களுடைய தீர்மானம் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான். சிறுபான்மையர் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சிறுபான்மை பாதுகாப்புங்கிறதுலாம் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அல்ல. இங்க இந்து மக்களோ அல்லது வேறு வேறு சக்திகளுக்கும் அங்கே இடம் இல்லை. எல்லா மக்களுமே, இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களின் பாதுகாப்பு என்பது பிரச்சனை அல்ல. முஸ்லிம்களின் உரிமை சம்பந்தப்பட்ட கோரிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது. அதுல பிரதானமான கோரிக்கை இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தரணுங்கிறது தான். நன்றி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.